சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நம்மளோட டெலிகிராம் சேனலில் சிஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேனுக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். மொத்த வேக்கன்சி, அதாவது சிஆர்பிஎஃப் என்பது பாராமிலிட்டரியில் ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு ஃபோர்ஸு. அதில் ஒரு வேக்கன்சி விட்டுருக்காங்க. மொத்த போஸ்ட்டு 9195 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு 10th பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 18லேருந்து 23 நிறைய போஸ்ட்டுக்கு இருக்கும். அதில் டிரைவர், பர்டிகுலர் டிரைவர் போஸ்ட்டுக்கு 21லேருந்து 27. அப்ளை பண்ணுற டேட்டு 20th ஏப்ரல்லேருந்து ஆரம்பித்து 19 மே வரைக்கும் என்ன டைம் கொடுத்துருக்காங்க. பே லேவல் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 rupees வந்து நம்ம பே பண்ணணும். ஹைட் வந்து மேலாக இருந்தோம்னா 170 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். ஃபீமேல்னா 157 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ப்ரீஃபாக சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்ததுலேயே வந்து சில பேருக்கு வந்து நான் குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கிறது, இல்லை வந்து ஏஜ் லிமிட் இல்லாமல் இருக்கிறது, இல்லை ஹைட் இல்லாமல் இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்கணும்னு நீங்கள் அவசியம் கிடையாது. அதர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், அப்போ நீங்கள் வந்து என்னென்னா அதுக்கு ஏற்றப்பல பண்ணிக்கலாம். பட் இப்போ இது எல்லாமே ஓகே, இது ரிலேட்டடாக டீட்டெயிலாக நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இனிமேல் என்ன பண்ணுங்கன்னா கம்ப்ளீட்டாக பாருங்கள். அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். இல்லை ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தலாம். வேக்கன்சி பொறுத்தளவுக்கு நல்லா கவனிங்க. வேக்கன்சி பொறுத்தளவுக்கு கான்ஸ்டபிள், டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. மொத்தம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்துன்னு வச்சுக்கலாம் 9000+ வேக்கன்சி வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கோமா. அதில் ஜோன் வைஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிச்சிருக்காங்க. அதனால் ஜோன் வைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டை பொறுத்து என்னென்னா வேக்கன்சி வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வேக்கன்சி ஆஃப் த மேல் போஸ்ட் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கலாம். அதில் என்னென்ன வந்து ஒர்க் இருக்கும், என்னென்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராஸ் பேண்ட்டு, பார்பர், பல்கர், காப்லர், குக்கு, கார்பெண்டர், டிரைவர், அதே வந்து மேலி, மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கிள்ஸ், பைப் பேண்ட்டு, பெயிண்டரு, சஃபாய் கரம்சாரி, டெய்லர், வாட்டர் கெரியர், வாஷர்மேன். ஸோ இவ்வளோ விதமான போஸ்ட்டு ஜாப் வந்து என்னென்னா கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு ஸ்டேட்டு வந்து இருக்கா. நம்ம மோஸ்ட்லி என்னென்னா தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு ஒரே நிமிஷம், தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு நல்லா கவனிங்களேன். ஸோ தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு 673 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சிஆர்பிஎஃப் இல்லை நான் வந்து டிஃபென்ஸ் லைனில் போகணுன்னு முடிவு பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். வேக்கன்சி ஃபார் ஃபீமேல் போஸ்ட்டு அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்த டோட்டல் வந்து 79. சரி, இப்போ அது மொத்த டோட்டல் தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு எவ்வளோனா 8 வேக்கன்சி வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்குது. இப்போ வேக்கன்சி வந்து இருக்கா. அடுத்து பாருங்களேன், பயனீர் விங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை பொறுத்தளவுக்கு வந்து 20 மேல் வேக்கன்சி, அதாவது நல்லா கவனிங்க, மேசனுக்கு வந்து 13 இருக்குது, எலக்ட்ரிஷியனுக்கு பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. இப்போ இவ்வளோ கொடுத்துருக்காங்களே, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குன்னா அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேக்கன்சி இருக்குது. அதில் வந்து என்னென்னா ஸ்டேட் வைஸ் பிரிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கான வேக்கன்சி இருக்குது. அப்ளை பண்ணும்போது எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் தமிழ்நாடை வந்து சூஸ் பண்ணணும். நேஷனாலிட்டி பொறுத்தளவுக்கு இந்தியனாக இருக்கணும். டிஸ்குவாலிஃபிகேஷன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஆல்ரெடி வந்து மேரேஜ் முடிஞ்சிருச்சுன்னா எலிஜிபிள் கிடையாது. இல்லை சில இதெல்லாம் பார்க்கணும்னு வச்சுக்கலாம். அதாவது டிஃபென்ஸில் இல்லை வேறு வந்து டிபார்ட்மெண்ட்லாம் பார்க்கும்போது அதில் என்னென்னா மேரேஜ் வந்துன்னா பெருசாக மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பட் இந்த இடத்துல டைரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க டிஸ்குவாலிஃபிகேஷன். அதாவது ஒரு கேண்டிடேட் ஆல்ரெடி வந்து கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா அவங்க எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பாருங்களேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இதில் வந்து ப்ராப்ளம் வரும். அதாவது நான் எலிஜிபிளாக இருக்கேனா, எனக்கு ஏஜ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். கான்ஸ்டபிள் டிரைவர் நான் சொன்ன மாதிரி 21லேருந்து 27 ரைட்டா. அதை எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்கன்னா 2/1/1999 அதுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும். 1/1/2005 அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும். இதுக்குள்ளே இருந்தால் எலிஜிபிள். இது யாருக்குன்னா யூஆர் கேட்டகரி, அதாவது அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு வந்து இது எலிஜிபிள். பட் நான் வந்து ஓபிசி கேண்டிடேட்டு, எஸ்சி கேண்டிடேட்டு, எஸ்டி கேண்டிடேட்னா நம்மளுக்கு என்ன ரிலாக்ஸேஷனுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எஸ்சி எஸ்டியாக இருந்தானா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன், அதாவது
இங்கே இருக்கிற வந்து 2/1/1999 பார்த்தீங்களா? ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுன்னா 5 வருஷம் வந்து முன்னாடி போய்க்குங்க. அதே மாதிரி ஓபிசி கேட்டகரி இருந்தால் 3 வருஷம், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கும்போது அதுக்கு ஏற்றாப்புல வரும். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டபிள் டிரைவருக்கான வந்துன்னா உங்களுக்கான ஏஜ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். இப்போ சில பேருக்கு டவுட் வரலாம், எனக்கு அக்யூரேட்டாக நான் வந்து என்ன எவ்வளோ ஏஜ் இருக்குது அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, ஏஜ் கால்குலேட்டர் அப்படின்னு ஒன்று வந்துன்னா ஜஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டு ஏஜ் அட் த டேட் ஆஃப் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்துன்னா எத்தனை வருஷம், ஈவன் வந்து எவ்வளோ வந்து டேஸ் அதையும் வந்துன்னா அதில் காமிக்கும். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வாங்க. அடுத்து இப்போ மிச்ச அதர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள், மோட்டார் மெக்கானிக், வெஹிக்கல்ஸ் வந்து ஆரம்பித்து எலக்ட்ரீஷியன் வரைக்கும் வந்து அதுக்கான ஏஜ் அப்படின்னு பார்த்தோன்னா 2/1/2003 2/1/2003 இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அப்புறம் பிறந்திருக்கணும். 1/1/2008க்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ நல்லா கவனிங்க. பெர்மிஷிபிள் ரிலாக்ஸேஷன் இதுக்குமே என்னென்னா ஏஜ் லிமிட் வருது. சார் கேட்டகரி பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 வருஷம் 3 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இப்போ இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம எஸ்சி/எஸ்டி கேட்டகரி இருந்தால் நம்மளுக்கான ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும் ரைட்டா, அதை வந்து ப்ராப்பராக வச்சுருக்கணும். ஓபிசி பொறுத்தளவுக்கு இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன, ஓபிசினாவே நான் க்ரீமி லேயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நான் க்ரீமி லேயர் இருக்கும்போது சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். நிறைய ஸ்டூடெண்ட் நல்லா கவனிங்க, நிறைய ஸ்டூடெண்ட் நான் பழைய சர்டிஃபிகேட் இருக்குது அதையே நான் அப்ளை பண்ணலாம்னா, அதாவது நீங்கள் போன வருஷம் வாங்கின சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா அதோட எலிஜிபிலிட்டி முடிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லா சர்டிஃபிகேட்டும் ஓபிசி பொறுத்தளவுக்கு 1 வருஷம் தான் வேலிடிட்டி. அப்படி பார்க்கும்போது 31/3/2026 எல்லா சர்டிஃபிகேட்டும் வேலிடோட எண்டாயிரும். அப்போ என்ன பண்ணணும்னா புதுசாக நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஆல்ரெடி வாங்கியிருந்தா ஓகே ப்ராப்ளம் இல்லை, பட் வாங்கலைன்னா தயவு செய்து போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா வாங்குங்க. இதை நம்ம ஆன்லைனில் வாங்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச டிஎன் இ-சேவை சென்டர் இருக்கும், இ-சேவை மையம் இருக்கும், அங்கே போயிட்டு என்ன பண்ணலான்னா நீங்கள் வாங்கலாம். ஆன்லைன் பொறுத்தளவுக்கு டிஎன் ஈகான்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும், அதில் போய் நீங்களே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை ஏதாவது ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி கொடுத்தாலும் அவங்க அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அது மூலம் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபைனலாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதாவது ஓபிசி சர்டிஃபிகேட் மஸ்ட்டு. அது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஏஜ் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா கிளைம் பண்ண முடியாது, மறந்துடாதீங்க. ஓகே நெக்ஸ்ட் வாங்க. ஒரே நிமிஷம். ஸோ ஜஸ்ட்டு வந்துன்னா பேசிக்ஸும் கொடுத்துருப்பாங்க, இது நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து தேவை கிடையாது. ஸோ இங்கே இருக்க பாருங்களேன், க்ரூஷியல் டேட் ஃபார் கிளைமிங் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் ஸ்டேட்டஸ் எல்லாமே கரெக்டாக. ஏன்னா 19/5/2026க்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும்னு வச்சுக்கலாம், வாங்கியிருக்கணும். எஸ்சி/எஸ்டி கேட்டகரி பொறுத்தளவுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா அது எல்லா வருஷமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஓபிசிக்கு அப்படி கிடையாது, வருஷம் வாங்கணும். ஏன்னா ஓபிசியானது இன்கம் பொறுத்து வேரியேஷன் வரனால நம்ம ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கணும், அதை வச்சு தான் வாங்க முடியும். ஸோ அதனால் எல்லா வருஷமும் இன்கம் வந்து மாறுறதுனால இந்த மாதிரி நம்ம வந்து வருஷம் வந்து வாங்கிட்டு இருப்போம். சரி, இப்போ குவாலிஃபிகேஷன் வாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு டிரைவருக்கு வந்து பாருங்களேன். ஸோ டிரைவருக்கு பார்த்தோன்னா மினிமம் மெட்ரிகுலேஷன் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும் ரைட்டா, இல்லை அதுக்கு ஈக்குவலண்டாக வந்து முடிச்சிருக்கணும். அதோடு சேர்த்து ஹெவி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசன்ஸ், நம்ம லைசன்ஸ் வச்சுருப்போம், அதில் லைட் அண்ட் ஹெவி அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் ஹெவி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளுக்கான லைசன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். அதே மாதிரி இதுவும் ஜஸ்ட்டு வந்து என்னென்னா நான் ஃபேக்காக கூட வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோன்னா ஒரு எக்ஸாம் இருக்கும், எக்ஸாம் முடிச்சுன்னா டெக்னிக்கலுக்கான வந்து ட்ரேட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. உங்களை என்ன பண்ண சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க, வண்டி ஓட்ட சொல்கிறது எல்லாமே பண்ண சொல்லுவாங்க. அந்த டைமில் பண்ணலைன்னா எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் ப்ராப்பராக இருந்தால் மட்டும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அடுத்து மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் பொறுத்தளவுக்கு 10th பாஸு, அதாவது 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இல்லையா மெட்ரிகுலேஷன் இருக்குது, அப்படி இல்லையா 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இந்த பாருங்களேன், 2 வருஷம் ஐடிக்கான சர்டிஃபிகேட், அது இதுலனா மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். இல்லை அது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நேஷனல் ஸ்டேட் லெவலில் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்துன்னா சர்டிஃபிகேட் எதுலனா மெக்கானிக் அண்ட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். சப்போஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட் வருதுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் அட்டாச் பண்ணுறேன். ஏதாவது டவுட் வரும்போது தயவுசெய்து கேளுங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய ஸ்டூடெண்ட் தப்போடவே என்ன பண்ணிடுவாங்கன்னா எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு கடைசி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து கூலில் வச்சுருவாங்க. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். அடுத்து மிச்சம் இருக்கிற ஆல் அதர் ட்ரேட்ஸ்மேன் பொறுத்தளவுக்கு மெட்ரிகுலேஷன்ஸ் 10th முடிச்சிருக்கணும்.
டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் வந்து அந்த ரெஸ்பெக்டட் என்ன நிறைய ட்ரேட் இருக்கு, அதுக்கு என்னன்னா ப்ரொஃபஷன் அதில் ஒர்க் பண்ணியிருந்தா வந்து ஓகேன்னு சொல்கிறாங்க. அடுத்து பயனியர் விங் பொறுத்தளவுக்கு வந்துன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th தான். டெக்னிக்கல் பொறுத்தளவுக்கு 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதுலனா மெஷினரி ஆர் எலக்ட்ரிஷியனில் வந்து நீங்கள் முடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்கன்னா நீங்கள் ஐடிஏல வந்து சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ப்ரிஃபரன்ஸ். இது வந்து மஸ்ட்டு கிடையாது, ப்ரிஃபரன்ஸாக கொடுப்போம் அப்படின்னு மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வாங்க, இப்போ அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்துன்னா வெப்சைட்டில் தான். ஸோ வெப்சைட் என்ன, சிஆர்பிஎஃபோட வந்து வெப்சைட் இருக்கும், இதில் தான் வந்து அப்ளை பண்ணணும். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் இங்கே இருக்கிறது தான். அடுத்து எக்ஸாம் ஃபீஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து 100 ரூபா வந்து பே பண்ணணும். இது யார் பே பண்ணணும், ஜென்ரல் கேட்டகரி, ஜென்ரல், இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி ஒன்லி. இப்போ நான் எஸ்சியாக இருக்கேன், எஸ்டியாக இருக்கேன், ஃபீமேல் கேட்டகரியாக இருந்தேன்னா அண்ட் எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்லை, எக்ஸாமுக்கான ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்லை, எல்லாமே ஆன்லைனுக்கான பேமெண்ட் தான். இப்போ என்ன மாதிரி செலெக்ஷன் இருக்கும், ஃபஸ்ட்டு என்ன கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா பெட்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். அடுத்து ஒரு ரிட்டன் இருக்கும், அப்புறம் ட்ரேட் டெஸ்ட் இருக்கும், அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், ஃபைனலாக வந்து மெடிக்கல் இருக்கும். ஸோ இதுதான் இந்த செலெக்ஷனுக்கான ப்ராசஸ். முதல் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கனால நமக்கு எங்கே கண்டக்ட் பண்ணுவோன்னா ஆவடி கிரவுண்ட் இருக்கும். ஸோ சென்னையில் இருக்கிற ஆவடி கிரவுண்ட், அங்கே தான் என்ன பண்ணுவோன்னா ஃபிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல்னால் என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க. ஃபிசிக்கல் பொறுத்தளவுக்கு இப்போ நம்ம மேல் கேட்டகரியாக இருந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மேன் இங்கே இருக்கிற போஸ்ட்டுக்கு மட்டும், ஸோ இங்கே இருக்கிற போஸ்ட்டுக்கு மட்டும் என்னென்னா 5 கிலோமீட்டர் 24 நிமிஷம். அதாவது ஒரு எஸ்எஸ்சி ஜிடி ஆஸ்பிரண்டாக இருந்தீங்கன்னா இது கரெக்டாக வந்து உங்களுக்கு ப்ராப்பராக என்னென்னா பொருந்தக்கூடியதாக இருக்கும். அதே ஃபீமேல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் 1600 மீட்டர் 8 நிமிஷம். இதெல்லாம் ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கலாம், நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து அது இல்லாமல் இருக்கிற வந்து போஸ்ட்டுக்கு 1.6 கிலோமீட்டர் எத்தனை நிமிஷம் பாருங்களேன், 10 நிமிஷம். ஸோ 1.6 கிலோமீட்டர் 1600 10 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் கேட்டகரியாக இருந்தால் அதே 1600 12 மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஈஸி, இது வந்து ஈஸி. ஏன்னா அதோட வந்து ஜாப் பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அது வந்து வேறு மாதிரி இருக்கிறதுனால இது ஈஸி. பட் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த ஃபஸ்ட் இது வந்து கஷ்டம். மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேல் இருந்தாலும் இது கஷ்டம். இது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், இதுக்கான ஒரு ஒர்க்கு உங்களுக்கான வந்து ட்ரைனிங் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா அது வந்து கிளியர் பண்ண முடியும். இதுக்கு மார்க்லாம் கிடையாது, குவாலிஃபைன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் வந்து நடக்கும். ஃபிசிக்கல் முடிச்சோன்னே உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பொறுத்தளவுக்கு என்னென்னா, முதல் உங்களுக்கு ஹைட், ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஓடுவீங்க, ஓடி முடிஞ்சது வந்ததுக்கப்புறம் உங்களை என்ன சொல்லுவாங்கன்னா உங்களோட ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஹைட்டை வந்து மெஷர் பண்ணுவாங்க. தமிழ்நாடு கேண்டிடேட் பொறுத்தளவுக்கு 170 சென்டிமீட்டர் கண்டிப்பாக மினிமமாக இருக்கும் மேலுக்கு. ஃபீமேலுக்கு வந்து 157 சென்டிமீட்டர். இதில் எந்த ஒரு இதையும் வந்து மாற்ற மாட்டாங்க, கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து எடுப்பாங்க. ஸோ இது ஓகேவா, இது பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட்டு வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் ஜஸ்ட்டு மெஷர்மெண்ட் இருக்கும், அதை மறந்துடாதீங்க. அன்எக்ஸ்பேண்டட் 80 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ மினிமம் எக்ஸ்பான்ஷன்ஸ் வந்து 5 சென்டிமீட்டர் நம்ம என்ன பண்ணியானா எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மிச்சம் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு தேவை கிடையாது. இது ஒவ்வொரு கேட்டகரி பொறுத்து என்னென்னா வேரியேஷன்ஸ் வரும். இப்போ நம்ம ஷெட்யூல் ட்ரைப் கேட்டகரியில் இருந்தோன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதே மாதிரி பாருங்கள். ஸோ மேலுமே என்னென்னா ஆல் கேண்டிடேட் லைன்ஸ் ஷெட்யூல் ட்ரைப்பாக இருந்தால் அதுக்கு மேல் சென்டிமீட்டர் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், ஃபீமேலுக்கு வந்து சென்டிமீட்டர் நீங்கள் பார்த்துக்கலாம். பட் மோஸ்ட்லி வந்து என்னென்னா நம்ம நார்மல் இதில் இருப்போம். ஸோ அதனால் மேல் வந்து 170, ஃபீமேல் வந்து 157. இது வந்து மஸ்ட்டு. இதில் இருந்தால் மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதுக்கு வந்து என்னென்னா ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸு ரன்னிங் முடிப்பீங்க, முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். அது முடிச்சுன்னு என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு ஒரு பேப்பர் வந்து கொடுப்பாங்க. அதில் நீங்கள் வந்து என்னன்னா ஃபிசிக்கல் கிளியர் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து கொடுப்பாங்க. ஒன்ஸ் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா உங்களுக்கான நம்மளுக்கான கம்ப்யூட்டர் டெஸ்ட் வந்து இருக்கும். அதாவது ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டுக்கு என்ன இருக்கும் அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது என்ன சப்ஜெக்ட்டு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன சிலபஸ் இருக்கும், எங்கே படித்தா எப்படி, ஃப்ரீ மெட்டீரியல் என்ன, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ப்ரொவைட் பண்ண எவ்வளோ கட் ஆஃப் வரும் இதே நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம் வந்து எதில் இருக்குன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் என்னென்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா நிறையா வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருக்கும்.
இங்கிலீஷ் ஹிந்தியாக இருக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் வேறு வழியில் இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. 0.25 வந்து நெகட்டிவ் மார்க்கிங்காகவும் வந்து எடுத்துருவாங்க. சரி, ஓகே, இது இருக்கா. அடுத்து பாருங்கள், டீட்டெயில் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுவேன். ஒவ்வொரு இதையுமே எடுத்து அதில் என்ன வந்து டாபிக் இருக்குது, ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். பட் இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஒரு எஸ்எஸ்சியில் என்ன இருக்குமோ, இல்லை டிஃபென்ஸ் லைனில் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இருக்குமோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. முடிச்சோடனே ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரேட் டெஸ்ட் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் என்ன பண்ணுவோன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் என்ன மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ டிரைவர் பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுறான்னு பாருங்கள். டிரைவிங் ட்ரேடுக்கான நாலேஜ் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் அண்ட் லைட் வெஹிக்கிளை உங்களால் வந்து ஹேண்டில் பண்ண தெரியுதா, ட்ரைவ் பண்ண தெரியுதா, பார்க் பண்ண தெரியுதா, மெயின்டைன் பண்ண தெரியுதா, இதெல்லாமே செக் பண்ணுவாங்க. மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கிள்ஸுக்கு அதே பொறுத்தில் வந்து தான் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வந்து என்னெல்லாம் போஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கான ட்ரேட் டெஸ்ட் வந்து ப்ராப்பராக கனெக்ட் பண்ணுவாங்க. முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடித்ததுக்கப்புறம் மெடிக்கல் வந்து இருக்கும். ஸோ மெடிக்கலுமே வந்து என்ன கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்னது போக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வீடியோட கமெண்ட் சொல்லுங்கள். நான் ரிட்டனுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.